சிம்பிளாக ஈஸியாக 4 விதமான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். முதல்ல கருப்புளுந்தில் ஒரு வடை பண்ண போகிறோம். ரெண்டாவது சிவப்பரிசியில் ஒரு கேரளா ஸ்பெஷல் லட்டு. அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், ஓமப்பொடி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நல்ல மொறுமொறுன்னு ஒரு வடை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூ இயர்க்கு பண்ணுவாங்க. டீக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். உளுந்து, கடலைப்பருப்பு, அரிசி. முதல்ல அரை கப் உளுந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 கப், அரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு கருப்பு உளுந்து தான் நல்லாயிருக்கும். நார்மல் ஒயிட் உளுந்து எடுத்திங்கன்னா அதனோட டேஸ்ட் கொஞ்சம் மாறும். இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. இப்போது அரைக்கிறதுக்கு வரமிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு கரகரப்பாக மட்டும் அரைங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. கரகரப்பாக அரைச்சிட்டா நல்லா ஃபைனாக எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம அந்த ஊற வச்ச உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, உப்பு போட்டுட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வடை நல்லா மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் வரும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ குவான்டிட்டி ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி மிளகு வடை செய்வோம், ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை, அதே மாதிரி தான் ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். இது மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். நான் உங்களுக்கு எல்லாமே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முதல்ல சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு. அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலை தொட்டுட்டு கையில் இது மாதிரி நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். இது ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திக்காக இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் நீங்கள் போட வேணாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படியும் வடை போட்டு எடுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நாம் ஓரளவுக்கு தின்னாக தட்டிட்டு அதுக்கப்புறம் மிடியில் ஓட்டை போட்டு நம்ம பண்ணுவோம். இது கிராமத்தில் பண்ணுறது அப்படி. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக உள்ள போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கருப்பு உளுந்தில் இருக்குது. நார்மலாக உளுந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க உளுந்த வடை. இந்த வடை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அது ஒரு மெத்தட். நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் ஃப்ரை மெத்தட் பண்ண போகிறேன். முதல்ல போட்டுட்டு அரை வேக்காடோட நம்ம எடுத்துடணும். அதாவது பாதி வந்த உடனே நம்ம எடுத்துடணும். நம்ம எண்ணெயில் போடுறப்ப நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸோ மீடியம் டு ஹை. அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பாதி வெந்துடும். இப்போது நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு சிலதை நம்ம தட்டி போட்டுட்டு ஸோ 2 பேட்சையும் தட்டி பாதி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப அதை போட்டுட்டு நம்ம திரும்ப ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்படி பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல கிறிஸ்பி ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் போகாது. உங்களுக்கு நம்ம ஒரே தடவை ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பினஸ் சீக்கிரமாகவே போயிடும். எவ்வளோ ஃப்ரை பண்ணாலும் நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரொம்ப லார்ஜ் லெவலில் பண்ணும்போது 2-3 பேட்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அதே மெத்தட் தான் நம்ம கோயிலெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி. இதில் ஃப்ரை பண்ணுறது மீடியம் டு ஹையில் இருக்கலாம். ரொம்ப லோவில் வச்சிட வேணாம்.
ஏன்னா லோவில் வைக்கும்போது உங்களுக்கு ஆயில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்தா கெட்டு போயிடும். நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்ட டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் வந்து அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். அடுத்த நாள் தயிர் சாதம் செய்கிறீங்கன்னா இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். வேறு எதுவுமே ஊறுகாய் கூட நமக்கு தேவை கிடையாது. இது வெள்ளை உளுந்துலேயுமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான நல்ல முறுமுறுன்னு கடலை உருண்டை பண்ண போகிறோம். அதுவும் வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். நல்ல எனர்ஜியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப ப்ரௌன் ஆகிடாது. இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதனோட தோல் எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தோல் எடுக்கணும். இப்படியும் தோல் எடுக்கலாம் கையிலேயே. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தோல் வந்துடும். இது ஆறுறதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வெல்லம் ரெடி பண்ணணும். ஏற்கனவே துருவி வச்ச வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு வெல்லம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 3/4 கப் தேவைப்படும். அதாவது 1 கப் நிலக்கடலை அப்படின்னா 3/4 கப் நம்ம போட்டாகணும் வெல்லம். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எல்லாத்துக்குமே அதே அளவு தான். ஆனால் பொரி அப்படிங்கும்போது 3 கப்புக்கு 1 கப் வெல்லம் போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து குப்பை இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வடிகட்டி போடணும். 3/4 கப் வெல்லம், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லோ மீடியம் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஹாட் பால் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த கடலை உருண்டை சொதன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு தட்டை தண்ணி வச்சுட்டு எடுத்து விட்டு பாருங்கள். ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். இதே ஒரு தட்டில் வந்து எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், டன்னுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி இப்போது நிலக்கடலையை போட்டுடலாம். இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். எல்லாமே தனித்தனியாக வந்துடும். வேகமாக பண்ணணும். தேவைப்பட்டால் இதிலேயே கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். அது ஆப்ஷனல் தான். இவன் நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ 2க்கு அந்த நிலக்கடலை கடையில் அந்த நூல் மாதிரி வரும். அப்படி வந்துன்னா பர்ஃபெக்டான வெல்லம்னு அர்த்தம், பாகு வெல்லம். இப்போது இது ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம கையில் நெய் தடவிட்டோ இல்லைனா அரிசி மாவு தடவிட்டோ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இது ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக போயிடும். நமக்கு உருண்டை பிடிக்க வராது. ஸோ உங்களுக்கு ட்ரையான மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திரும்ப அந்த வெல்லம் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிருக்கலாம். அதாவது என்னென்னா நீங்கள் பதம் தப்பாயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன். பதம் தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே தூக்கி போட்டுற வேணாம். இது மாதிரி பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக திரும்ப உருண்டை பிடிக்க வரும். அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப ட்ரை ஆகி கெட்டி ஆகிடுச்சுன்னா மிக்சியில் போட்டுட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா 2 சுற்று விட்டாவே நல்லா வந்து ஒரு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நல்ல ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே கையில் பிடிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் கடைசி வரைக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே கீழே வெல்லம் இருக்கும் தெரியும். ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு இன்கேஸ் வந்து கடைசி ஆக ஆக ட்ரை ஆகிடுச்சுன்னா திரும்ப லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பொரி, அவல் பொரி, அதுக்கப்புறமா வந்து முந்திரி, இது எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணுவோம். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். 2வது புதினா சேவ். இது வந்து 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து ப்ளைன் ஓமப்படி பண்ணுறதுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 வகையாக பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கையளவு புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஓமம், அப்புறம் லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு
தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை வடிகட்டி ஆகணும். 1 கப் கடலை மாவு நல்லா சலிச்சுக்கணும். இதுக்கப்புறமா அரிசி மாவு 1/2 கப், உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட நீங்கள் போடலாம், இல்லைனா பெப்பர் போட்டுக்கலாம். இந்த புதினா விழுதை நல்லா வடிகட்டிடணும். அப்படி நீங்கள் வடிகட்டலை அப்படின்னா அந்த பிளைன் சேவ் மோல்டில் இதை அடைச்சிக்கும் ஓமமெல்லாம். ஸோ அப்போ வந்து பிளிய வராது. அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருந்தால் உங்களுக்கு பிளிய வராது. ஸோ இதை ரெடி பண்ண உடனே நீங்கள் புழிஞ்சிடணும். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்காதீங்க. ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு அப்படியே முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மூடி வச்சுருங்க, இல்லைனா அது ட்ரை ஆகிடும். எப்போவுமே வந்து ப்ளைன் சேவ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஓமப்பொடி பண்ணுறதெல்லாம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நீங்கள் மீடியம் டு ஹை வைக்கலாம், லோவில் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உடைய பார்க்கும். நீங்கள் போட்டு 1 நிமிஷத்துக்கு அது சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கிறிஸ்பியாகும். இது வந்து நீங்கள் திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் புதினாவோட சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப இதில் தெரியாது. நீங்கள் ரொம்ப புதினா போட்டால் தெரியும், ஆனால் இதில் அந்தளவுக்கு தெரியாது. ஆயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலையும் கடலை எண்ணெயிலும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் பாலக்கீரை, பச்சை மிளகாய், ஓமம் இதை அரைச்சி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஜீரகத்தை கூட நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம். இதுலேயே தக்காளி வெரைட்டி ஒன்று இருக்குது, நீங்கள் அதுலேயும் பண்ணலாம், பீட்ரூட்டில் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா பக்கோடா வந்து போட போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பக்கோடா, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்காது, பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்கும். இந்த மோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முறுக்கு குழலோட கிடச்சிது. ஸோ பார்க்குறக்கு வந்து ஒரு போர் ஷேப்பில் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கொதிக்கிற எண்ணெயில் தான் நீங்கள் போடணும், நல்ல சூடான எண்ணெய். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வைக்கவே கூடாது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த பக்கோடாலாம் ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இந்த மாவு நான் ரெடி பண்ணியிருக்க மாவில் நீங்கள் இதுதான் பண்ணணும்னு இல்லை, ஓமப்பொடி தான் பண்ணணும் இல்லை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முள்ளு முறுக்கு பண்ணலாம், தேன் குழல் மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு மாவு அப்படிங்கிறது இது பேஸ் தான். நம்ம முறுக்குக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி முறுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் நீங்கள் வந்து எள்ளெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் உருளைக்கிழங்கில் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஆலு புஜியான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ப்ளைன் சேவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தமி கிச்சனில். ஸோ இது எல்லா ஃப்ளேவர்லேயுமே பண்ணலாம். பீட்ரூட், கேரட், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு, எல்லாமே சிம்பிளான மெத்தட் தான். இதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சாட் வெரைட்டிஸ்க்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளைனாக டீ காஃபிக்கு சாப்பிடும்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா கேரளா ஸ்பெஷலில் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம், அது சுகர் இல்லாமல். கேரளா ஸ்பெஷல் அரி உண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி பால்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர், நெய் இல்லாமல் பண்ண போகிறோம். குழந்தைக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஒரு எனர்ஜி பால் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம்.
குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துக்க நீங்கள் பார்த்துக்கலாம். 2 கப் கேரளா ரைஸ் எடுத்துக்கலாம், ரெட் ரைஸ். அதுக்கப்புறம் 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், வெல்லம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் முந்திரி 1/4 கப், ஏலக்காய் 3, நிலக்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போது 2 கப் ரெட் ரைஸை நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். ஸோ அப்படி கழுவும் போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க அந்த தூசெல்லாம் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இந்த ரெட் ரைஸில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது, விட்டமின் B12 எல்லாமே. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதை வந்து நீங்கள் ஊற வைக்க வேணாம். ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கூட நீங்கள் தண்ணி எடுத்துடலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து தண்ணியை வச்சிட்டிங்கனாவே தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கப் தேவைப்படும். இது நல்லா துருவி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம். சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டணும். வடிகட்டுறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம அரிசியை போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 8லிருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த அரிசி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், இன்னொரு விஷயம் அப்படியே அது வெடிக்கும், பொரி மாதிரி ஆகும். இரும்புங்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பொரி மாதிரி வெடிக்கும், இதுவும் வெடிக்கும். கலர் மாறும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரைஸோட ஸ்மெல்லே வராது. இப்போ நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அப்படியே வாயில் போட்டு பார்த்திங்கனாவே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஆற வச்சாகணும். நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வைக்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா அரைபடாது. அப்போ லட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆற வச்சிடலாம் அதே ஒரு 10 மினிட்ஸ். இதுக்கப்புறம் நிலக்கடலை ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி ரெண்டுமே 1/4 கப் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா இதை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது, சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையுமே வந்து நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோம். இப்போது டெசிகேட்டட் கோகோனட் நான் போடுறேன், ஒரு 1/2 கப் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுனா போடலாம். எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லைங்கிறதுனால நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறேன். அதையுமே வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷான கோகோனட் போட்டாலும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலர் லைட் ப்ரௌனாக மாறும்போது நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லட்டில் போட்டுக்கலாம். இப்போது முதல்ல ஆறுன அந்த ரெட் ரைஸை போட்டு அரைக்கணும். எல்லாமே ஒன்றா போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா பீனட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது நிலக்கடலை அதுக்கப்புறம் முந்திரியிலேருந்து. ஸோ டேஸ்ட் மாறிடும். ஸோ முதல்ல இதை அரைச்சி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து நல்லா ஃபைனாக இருக்குது. ஆனால் 1% கரகரப்பாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணாம். இப்போது பீனட்டு, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இதை போட்டுட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் அரைச்சிடுங்க. இதே மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சா ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காய், இதையும் போட்டுட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் சுகர் வந்து பொடிச்சு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நெய், ஒரு 1/4 கப் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்கலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வெல்லம் வந்து 1 கப் எடுக்கணும். 1 கப் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அதாவது தொட்டு பார்த்தா 2 ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து வடிக்க போகிறேன். நான் தூசு இருந்ததுனா கூட வடிக்கும் போது போயிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த சிரப்பை கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதம், 1/2 கம்பி பதம், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே தான். இது மாதிரி வந்ததுன்னா லட்டு கெட்டு போகாது.
ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இல்லாமல், அந்த குப்பைகள் இல்லாமல் நம்ம வடிச்சுக்கலாம். இந்த சிரப் ரெடியாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போது அந்த சிரப்பை இதில் ஊற்றிடலாம். நல்லா சூடான சிரப்பு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. முதல்ல வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கையில் பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். ஒரே அடியாக நீங்கள் எல்லா வெல்லத்தையும் ஊற்றுனீங்கன்னா சொத சொதன்னு ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரைச்சி போட்டுட்ருக்கணும். முந்திரியோ இல்லை நிலக்கடலையோ இல்லை தேங்காயோ. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது பிடிக்கிற அளவுக்கு கையில் வந்து வரும்போது நீங்கள் நிறுத்திக்கலாம். இன்கேஸ் அப்படி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொரியை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அரைச்சி. இல்லை அப்படின்னா அவல் அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி. 3வது விஷயம் பொட்டுக்கடலை. இதெல்லாமே வந்து வெல்லம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது சொத சொதனாகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, டிப்ஸை யூஸ் பண்ணி லட்டு வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய டேஸ்டெல்லாம் மாறாது. ஈவன் கோதுமையை நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த டைம் இல்லைங்கும்போது ஒரு சிம்பிளான ட்ரிக், எதையும் அரைக்க வேணான்னா நீங்கள் மில்க் பவுடர் போட்டுருங்க. ஸோ சூப்பராக அடுத்த செகண்ட்லேயே ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு தேவையான அளவு லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஷேப்பில் ஒரு கையளவு, ஒரு லெமன் சைஸோட சின்னதாக இருந்தால் ஓகே. இந்த ஸ்டேஜில் தண்ணி இதில் படக்கூடாது. தண்ணி பட்டதுனாலும் கெட்டு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பிடிக்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆறும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும், உதிர ஆரம்பிச்சிடும். இதே விஷயம் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா கெட்டியாகிடும். லட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், கடிக்க முடியாது. ஸோ அதனால் அதனோட பதம் பார்த்துக்கிட்டு இப்படி சீக்கிரமாக இமீடியட்டாக லட்டை பிடிச்சிடணும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டுருக்கக்கூடாது. ஆறிடுச்சுனாவே கெட்டியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பால் ஊற்றி அது மாதிரி பிடிக்க வேண்டியது இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஒரு 15 டேஸ் கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு நல்ல எனர்ஜி. பீனட்லேயும் ஹெல்த் இருக்குது, முந்திரிலேயும் ஹெல்த் இருக்குது. அதே மாதிரி ரெட் ரைஸும் ரொம்ப நல்லது கூட, ஃபைபர் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதில் வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்.இன்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ரெட் ரைஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பச்சரிசி, பாயில்டு ரைஸ் எது வேணாலும் போட்டு பண்ணலாம். அரிசி மாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அரிசி மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்பு, ராகி, திணை, குதிரைவாலி, வரகு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா வந்து மில்லட்ஸ்லேயும் பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசிலையும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது கூட.